அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதத்தின் தேவன் என்பதை நிரூபிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வைக்கப்படலை. இந்த ஏழையை கூப்பிட்டான். கர்த்தர் அவன் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இடுக்கண்கள், பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், அவைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை விடுதலாக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் அற்புதத்தின் தேவன். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஓ நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. thank you lord, thank you jesus. hallelujah. நீர் அற்புதங்களின் தேவன் ஐயா, அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பெரிய தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் ஆண்டவரே இருக்கிறவராக இருப்பேன் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வாக்கு மாறாதவரே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திலும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. உம்மை தேடுகிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனது இல்லப்பா. உம்மை தேடி வந்த ஒருவர் கூட தோல்வியானது இல்லப்பா. அவளை ஆண்டவரை வழிநடத்துகிறேன், அவரை வெற்றி சிறக்க பண்ணுகிறேன், வெற்றி நாயகராக இருக்கிறேன் ஆண்டவரை. வெற்றி நாயகரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இன்றைக்கும் கர்த்தர் அப்படியே அற்புதங்களை நீ செய்வதற்காக உமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரேன். வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே ஒரு குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள் என்று சொன்னீரேன். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை நாம் வாழ்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த குடும்ப பிரேயரை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை காணட்டாண்டவர், அதிசயங்களை காணட்டாண்டவர். இன்றைக்கு அவருடைய நோக்க நாட்கள் முடியட்டும், விலகல் ஓடி வரட்டும், சோர்வல் விலகட்டும் சுவாமி. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. நாட்டிலிருந்து பெரிய காரியம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான அற்புதத்தை செய்யுமாப்பா. என் நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அந்த ஒரே வசனத்தை தியானிக்கும் போது நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 125 அங்க வச்சா அவன் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. சங்கீதம் 125 ஒன்றில் கொஞ்சம் படிமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். என்னமா சொல்றாரு? நல்ல பிள்ளை, வெரி குட். படிமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. எப்படி இருப்பாங்களா? சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களா? அவரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல, ஒரு மலையை போல அசைக்கப்படாமல் ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்துல கர்த்தர் நம்மளை நிறைத்து நிற்க வைக்கிறார். அது சொன்னால் அவரை நம்பும் போது ஒரு விசுவாசத்தை வைக்கிறார். அவரை நம்பும் போது அசைக்கப்படாத ஒரு விசுவாசம், அசைக்கப்படாத ஒரு கிருபையை, அசைக்கப்படாத ஒரு அன்பையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி வாசிக்கலாமா? அப்படி வாசிமா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஜனங்கள் சுற்றிலும் அவர் கூடவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளோடு அவர் கூட இருக்கிறார். அவனோட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகள் அவர் குடும்பத்தோட, அவர் பிள்ளைகளோட அவர் சுற்றிலும் இருக்கிறார். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொன்ன வாக்குத்தத்தம், நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதை ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 25வது வசனம். வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் அளிப்பேன், நித்தியமாக நான் வாழ்வேன், நித்தியமாய் உன்னோடு இருப்பேன், நித்திய வாழ்வை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். வாசிங்கம்மா. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகமே சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அபிஷேகம் பெற்ற நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா, ஒருவரும் தேவையில்லை, போதிக்க தேவையில்லை, போதிக்கிறார். ஆனா உங்களை கர்த்தர் என்ன பண்றாரா? அந்த அபிஷேகமே உங்களை நடத்தும். அந்த அபிஷேகமே கர்த்தர் உங்களை போதிக்க வைக்கிறார். அனுசரார் போதிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. அனுசரார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அன்று சொன்னார் வேண்டுதல் பண்ணுகிறார். அனுசரார் வேதனையோடு அனுசரார் உங்களுடைய மனசுல இருக்கிற வேதனைகள் இருக்கிறது. ஆனால் அன்று சொன்னாரு உங்களுடைய வேதனை அறிந்து அவர் பரிசுத்த ஆவியானவர் வேதனையோடு கூட உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ளலாம். வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார், நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், நமக்காக கர்த்தர் ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை வைக்கிறார், நம்மளே கொண்டு ஜெபம் பண்ண வைக்கிறார். நம்ம எதுக்கு என்ன ஜெபிக்கணும் தெரியாது, எதுக்கு ஜெபிக்கணும் தெரியாது, எந்த காரியம் நடக்கும் தெரியாது. ஆனால் உனக்காகவும் நமக்காகவும் என்ன பண்றானா? ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நீ அழுதுதான் ஜெபம் பண்ணுவ, கண்ணீர் விட்டு அழுவ. ஏன் அழுகிற அது உனக்கே தெரியாது. அந்த அழுகையோட கர்த்தரிடத்துல நாம் திரும்புகிறோம், கர்த்தரிடத்துல மனம் திரும்புகிறோம். ஏன்னா ஆண்டவரிடத்துல வரும்போது அவர் கண்ணீரின் ஜெபத்தை ஏறெடுக்க வைக்கிறார், ஜெபம் பண்ண வைக்கிறார். ஜெபம் பண்ணுகிறதுல கர்த்தர் உறுதியான ஒரு ஜெபம் கர்த்தர் வைக்கிறார். ஆவியானவர் ஜெபம் பண்ண வைக்கிறார். ஆவியானவர் ஜெபம் பண்ணும்போது நம்மளால ஏற்றபடி வேண்டிக் கொள்வது தெரியாத இருக்கிறபடியா ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வேண்டுதல் பண்ணுகிறது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா இந்த உபாசத்தை குறித்து நாம் பேசணும்னு நினைச்சோம், சொல்லுகிறாங்க. உபாசத்தை குறித்து 58ஆம் அதிகாரம் ஏசாயா 58ல 8வது வசனத்தின் படி 8வது வசனம். அப்பொழுது விடிய காலம் வெளுப்பை போலவும் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். முன்னாலே என்ன பண்ணுமா? அவருடைய வெளிச்சம் காக்கும், அவருடைய வசனம் அவருக்கு காக்கும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை காத்துக் கொள்கிறார். அது முன்னும் பின்னுமா கர்த்தர் பாதுகாக்கிறார். அவசியமா அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகர்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்று. அல்லேலூயா. ஐயா, உன் நடுவில் இருந்து அகற்று. நிக சொல்லை சொன்னாரு. உன் கோபத்தை விரல் நீட்டி சொல்லுகிற காரியங்கள், கோபங்களை நீ முதல் எடுத்து விடு, அதை விட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. வாசிமா. பசிவன் உள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது உன் இருளிலே வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் உன்னை நித்தமா நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார்.
நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லுகிறார். எப்படி இருப்பாயா சொல்றார். இன்னொரு வசனத்துக்கு வந்துருவோம். ஏசாயா 54 54 7ஆம் வசனம். இமைப்பொழுது உம்மை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கங்களால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என்னுடைய கோபத்தினால் இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்குமோ அது வெள்ளம் போல. எல்லாம் நோவா காலத்துல எல்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி இருந்தது போல, எல்லாம் முதுகி போற மாதிரி இருந்தது போல இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல பாதுகாப்பை வைக்கிறார், உருக்கமான இரக்கத்தை வைக்கிறார். இரக்கத்தை வைத்து நம்ம மேல நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார், அவருடைய ரத்தத்தினாலே கழுவுகிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்றார். சரி, வாசிமாக்கிய 10. மலைகள் விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபைனால தான் இருக்கிறோம். அவருடைய கிருபைனால தான் அவரை துதிக்கிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால ஒன்றும் அவரை துதிக்க முடியாது. அவருடைய கிருபை நம்மளோட இருக்கிறது. அவர் நம்மளை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார். அவருடைய கிருபை தான் நம்மளை பயன்படுத்தி வருகிறது. ஓகே, வாசிக்குமா? என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன சொல்றாரு? அவருடைய சமாதானம் என்ன பண்ணாதான் நிலை பெய்யாமல் இருக்குமா? அவருடைய சமாதானம் அப்படியே தங்கி இருக்கும். அந்த சமாதானத்தில் தான் அவருடைய கிருபையினாலதான் அந்த சமாதானம் நம்மளுக்குள்ள தங்கி இருக்கிறது. அவருடைய கிருபையினாலதான் அவருடைய சமாதானம் நிலை பெயராமல் இருக்கிறது. அவசியமா என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று ஆமென். அல்லேலூயா. உண்மையில மனதுருகிற கர்த்தர் சொல்றாருப்பா. ஐயா, உண்மையில நான் வச்சுட்டு அந்த மனம் இருக்கத்தை, அந்த உருக்கத்தை, அது விலையை நான் சொல்றாரு, அதை எடுக்க மாட்டேன். உண்மையில வச்சிருக்கிற அந்த கிருபையை, உண்மையில வச்சிருக்கிற அந்த வரங்களை, உண்மையில வச்சிருக்கிற அந்த அன்பை நான் எடுக்க மாட்டேன். ஐயா, ஆண்டவரை துதி. அவர் மேல உண்மையில வச்சிருக்கிற கிருபை. ஏன் அந்த கிருபை அங்க விட்டு நாம் போயிருக்கிறோம்? அவர் விட்டு தூரமா இருக்கிறோமே. அவருடைய கொடுத்த கிருபையை நம்ம பயன்படுத்துகிறோமா? அவரை துதிக்கிறோமா? அவருக்கு செலுத்துறோமா? அவருடைய மகிமை ஆண்டவர் மகிமை படுத்துகிறோமா? அவர் சொல்றார், கிருபை கொடுத்து இருக்கிறார். அவர் நம்ம மேல வைத்து இருக்கிற அன்புக்காக ஒரு கிருபை கொடுத்து இருக்கிறார். அங்கே வாசிமா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவாளன் இல்லையே, ஐயோ என்னை தேற்றுவர் யாரும் இல்லையே என்று சொல்லி தேற்றரவற்றவளே, உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து ரத்தினங்களை அஸ்திபாரமாக்கி உன் பல கனிகளை பலிக்கும், உன் வாசல்கள் மாணிக்க கற்களும், ஆமென், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் சமாதானத்தோடு நடத்துவார். உன்னுடைய அப்பத்தை ஆசீர்வதிப்பார். உன் வீட்டை சொல்லார் காணவாரு, அந்த கற்களை எல்லாம் ஆசீர்வாதமா மாற்றுவேன். உன் வாசல் காலெல்லாம் அது ஆசீர்வாதமா மாற்றுவேன். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குமானால் நீ ஆண்டவருடைய சமாதானத்தை நீ வாங்கி இருக்கிறபடியால் அந்த சமாதானம் பிள்ளைகள் மேல வருகிறது. அல்லேலூயா. அந்த சமாதானம் யார்கிட்ட இருக்குதா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருமானால் பெற்றோரிடத்தில் இருந்துதான் அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் வரும். அல்லேலூயா. முன்ன பெற்றோர் மத்தியில் இருக்கிறது, அந்த பெற்றோர் மத்தியில் இருக்கிற சமாதானம் அந்த பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை நீ காண்பாய். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஓகே, வாசுமா. நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். என்னமா சொல்றாரு? கொடுமைக்கு கொடுமை ஒண்ணு கெட்ட நெருங்காது. ஐயா, கொடுமை நெருங்காது அப்படின்னு சொல்றாரு. கொடுமை நெருங்காது.
அன்று சொல்றார், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் பயம் இல்லாத இருப்பாய். என்ன சொல்றாருமா? பயம் இல்லாத இருப்ப. ரெண்டாவது என்ன பண்றாரு? திகிலு நமக்குள்ள இருக்கு. ஒரு திகில் இருக்கும். ஒரு திகில் இருந்தா என்ன பண்ணும்? மேல சந்தோஷமா இருக்க முடியாது. மேல பார்த்தாலே தெரியும். என்னமா தெரியும்? அவள் பார்த்தாலே தெரியும். என்ன தெரியும்? அவளுக்குள்ள திகில் இருக்குது, அவளுக்குள்ள பயம் இருக்குது. அதனால அது சொன்னார், அந்த திகிலுக்கு தூரமாவாய், பயம் இல்லாத இருப்பாய் அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு நம்மளோட இருந்தா நீ பயம் இல்லாத இருப்ப. இயேசு நம்மளோட இல்ல, நான் பயத்தோட இருப்பேன். பயம் என்ன, பிசாசு வரும், என்ன வருமோ தெரியாது. அது பயமுறுத்தி கொண்டே இருக்கும், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். நிம்மதியா தூக்கம் வராது, நிம்மதியா படுத்திருக்க முடியாது. அது சொன்னால் திகிலுக்கு நீ தூரமாவாய், அது சொன்னால் பயம் இல்லாத இருப்பாய். யாரு இருந்தா? இயேசு இருந்தா நீ தைரியமா இருப்ப, பயம் இல்லாத இருப்ப. அது சொன்னாரு, பயம் இல்லாத இருக்கணும்னா நம்ம இடத்துல இயேசு இருக்கணும். இயேசு இல்லைன்னா பயம் வரும், இயேசு இல்லைன்னா திகில் ஆகிடும். இயேசு இல்லைன்னா ஐயா நம்ம பரீட்சை எழுதிருக்கிறோம், என்ன ஆச்சு, பரீட்சையில் என்ன ஆகுமோ தெரியல, என்ன ஆகுமோ தெரியல. ஆனா நீ பயம் இல்லாத இருக்குன்னா இயேசுப்பம் கூட இருந்தா பயமே இல்லை. அல்லேலூயா. எப்படியாவது கர்த்தர் பாஸ் பண்ண வைப்பார். எழுதின பரீட்சையில கர்த்தர் 100 மார்க் எடுக்க வைப்பார். அது சொன்னார். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும். ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வருது. எப்போ வருது? பயம் இல்லாத இருப்ப, திகில் இல்லாத இருப்ப. பயம் இல்ல, ரெண்டாவது திகிலும் இல்லை. அல்லேலூயா. உள்ள திகில் இருந்தா அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. உள்ள ஒரு வேதனை இருந்தா நீ சந்தோஷமா இருக்க முடியாது, சந்தோஷமா ஜெபம் பண்ண முடியாது. அதனால சொன்னார், திகிலுக்கு நீ தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய். அது சொன்னார், எந்த வேலை செய்தாலும் நீ பயமில்லாத இருப்ப. அது சொன்னார், பயமே உன்னை கிட்ட வராது அப்படின்னு சொன்னார். ஓகே வாசிமா. அது உன்னை அணுகுவதில்லை. அப்பா உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அப்பா என்னால கூடுகிற கூட்டம் இல்லை. அப்பா உனக்கு விரோதமா கூட்டம் போடுறதுனால பரவாயில்ல, அது என்னால கூடுறது அல்ல, அது பிசாசினால் வருது, பொறாமையினால் வருது. அதனால அந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத, அது உன்னை அணுகாது, திகில் வராது. உன் இடத்துல எந்த கூட்டம் கூடினாலும் யாரும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே வாசிமா. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கரி நெருப்பை ஊதி ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் அப்பா யாரும் பண்ண ஆண்டவர் எல்லாரும் சிருஷ்டித்தார். ஐயா கல்லனையும் சிருஷ்டித்தார், கொல்லனையும் சிருஷ்டித்தார், திருடனையும் சிருஷ்டித்தார். ஆனால் அன்று சொன்னாரு, அவருடைய வருகையில ஆண்டவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ, மனம் திரும்புறாங்களோ அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவனையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆனா அவன் மனம் திரும்பினா அவனுடைய காரியத்துல அவன் ஆசிர்வதிக்கப்படுவான், மன்னிக்கப்படும். அவனுடைய பாவத்தை மன்னிக்கப்படும். அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அங்கே ஒரு வசனம், ஆமென். அல்லேலூயா. கெடுத்து நிக்கிறவன் பண்ணுகிறவனையும் என்ன பண்ண? நான் தான் சிருஷ்டித்தேன். எல்லாத்தையும் கெடுக்கிறான், பிறர் எல்லாத்தையும் கெடுக்கிறான். இவன் ஆண்டவர் என்னத்துக்கு இவனை வச்சுக்கிறார், என்னத்துக்கு இப்படி செய்யறான் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கெடுக்கிறான், வேலையெல்லாம் கெடுக்கிறான், குடும்பத்தை கெடுக்கிறான், அநேகருக்கு சண்டை வாங்குறான் அப்படின்னு சொல்லி அவன் நிற்கிறதும் பண்ணனையும் ஆண்டவர் தான் உண்டாக்கிட்டாரான். அல்லேலூயா. யாரம்மா யாருமா ஆண்டவர் உண்டாக்குறது? யாரெல்லாம் எப்படிப்பட்டவன முடியும்? ஆண்டு தான் இருக்கிறார். ஏன்னா அவன் மனம் திரும்புவதற்காக. ஆண்டு சொல்றாரு ஒருத்தர், அனு சொல்றாரு, அவன் பெற்றோர் கேட்கிறான், ஆண்டவரே இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் இப்படி பிறப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டு ஒருத்தர கேட்டாங்க. என்ன பண்ணாங்க? கேட்டாங்க, சிஷ்யர் கேட்டாங்க. என்ன சொல்றாரு கேசப்பா? இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்களுடைய செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்றார். அல்லேலூயா. எப்படி பிறந்திருக்கிறான், எப்படி பிறந்திருக்கிற என்ன காரணம்? ஆண்டவரே இவங்க எல்லாம் இப்படி பிறந்திருக்கிற காரணம் சிஸ்டர் கூட கேட்கலாம். என்னடா எல்லாம் இவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, அந்த இவன் மாத்திரம் என்ன இப்படி நடக்கிறான் அப்படியே நம்ம யோசிச்சு பார்த்தீங்க தானே? அப்படின்னா என்ன சொல்றாரு? அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, ஏவா இது தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காகவே இப்படி பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. இது தேவனுடைய நாம மகிமைப்படும். அற்புதம் நடக்கும் போதுதான் தெரிஞ்சு கொள்ளுங்க, இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாரா. ஆண்டவர் தாயின் கர்ப்பத்துல ஒரு கொஞ்சம் ஊனமற்ற இருந்தாலும் கர்த்தர் அதை சரி பண்ணுகிறாருன்னா அவருடைய மகிமை தான். அல்லேலூயா. அவருடைய மகிமையில நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றார், தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சரி, லூக்காவுல கொஞ்சம் வந்துருமா? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம்
இயேசு முதல் வார்த்தையில பேசிட்டாரு. அந்த வார்த்தையை கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுவோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 30லேருந்து கொஞ்சம் படிமா. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்தை லூக்கா சுவிசேஷம் 23 34 வேணாம், 30லேருந்து படி. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகள் ஆகிய வேறு 2 பேரும் அவர்களோட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். குற்றவாளிகள் 2 பேரை என்ன பண்ணலாம்? இயேசுவோட கொலை செய்வது கொண்டு போனாங்க சிலுவையில். கபலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். என்னமா பண்ணாங்க? இயேசுவை சிலுவையில் போட்டாங்க. ஆனா கள்ளர்களையும் அவர் சிலுவையில் போட்டாங்க. 2 பேரையும் 2 பக்கமா 2 பேரை போட்டு இருக்கிறாங்க. சரி வாசிமா. அப்பொழுது இயேசு பிதாவே மன்னியும், இவர்கள் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, இவருக்காக நான் சிலுவையில் ஏற்று இருக்கிறேன், இவளுக்காக ஆண்டவரே நான் ரத்தம் சிந்தினேன், ஆண்டவரே இவளை மன்னிங்க, ஆண்டவரே இவளை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்றாரு? நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் தேவகுமாரன் தான். அவர் இறங்கி வந்தவர் எதுக்காக? பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை ஏற்றுக்கொள்ள. அவர்னு சொன்னார் அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆண்டவரே இவளை மன்னிங்க ஆண்டவரே, கள்ளர்கள் தான் ஆண்டவரே இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறார்களே, என்னோடு கூட சிலுவையில் அறைந்து இருக்கிறார்களே, ஆண்டவரே இவளை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசு அவளுக்காக பிதாத்துல வேண்டுதலை செய்கிறதை பார்க்கிறோம். ஆசிமா அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொள்ள என்ன பண்ணாங்களா? சீட்டு போட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொள்ள சீட்டு போட்டாங்க. வாசிமா. ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து இவன் மற்றவரை ரட்சித்தான். அப்பா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானவர் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று அவர் கேலி பண்ணார்கள். அல்லேலூயா. தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவரை கேலி பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சரி வாசிமா. போர் சேவகரும் அவர்களுக்கு சேர்ந்து அவர் காடியை கொடுத்து நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று என்னமா பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க. நீ யூதருடைய ராஜாவா அன்னு சொல்லி கேலி பரியாசம் பண்ணினாங்க, காரி துப்பினாங்க. அன்னு சொன்னார் காடி கசப்பான தண்ணீரை கொடுத்தாங்க. அன்னு சொன்னாரு நீ யூதருடைய ராஜாவா, யூதருடைய ராஜாவா, நீ ராஜாவான இறங்கி வா, நீ யூதருடைய ராஜாவானா நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க கேலி பரியாசமா நினைக்கிறாங்க. கேலி பரியாசம் பண்ணினாங்க, அவரை காரி துப்பினாங்க, கேவலமாய் படுத்தினாங்க. வாசிமா. நீ யூதருடைய ராஜா என்று அப்பா யூதருடைய ராஜா என்று அந்த சிலுவையில மேல எழுதி வைத்தார்கள். அல்லேலூயா. அவர் யூதருடைய ராஜா. அப்பா யூதருடைய ராஜா, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நமக்காக பூமிக்கு இறங்கி வந்தவர். அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். யாருக்காக? நமக்காக, இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக, ஒருவருக்காக மாத்திரமல்ல அத்தனை ஜனங்களும் ரட்சிப்புள்ள வர, தேவனை ஏற்றுக்கொள்ள, தேவனை நம்ப, அவரே நம்மளுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவசரக்கி வாசமா. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியிலே ஒருவன் நீ கிறிஸ்துவானால் அப்பா ஒருவன் என்ன பண்ணாங்க? 2 பேர் அறைஞ்சிருக்கிறார் சிலுவையில. அதுல ஒருத்தன் என்ன பண்றான்? ஐயா கிறிஸ்துவானா நீ உன்னை ரட்சித்துக்கொள், அப்படி எங்களையும் உன்னை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவனும் பரியாசம் பண்றான். யார்? ஒருவன். 2 பேர்ல ஒருத்தன் கேலி பண்றான். என்னையும் எங்களை கூட ரட்சிங்க, ஐயா உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேலி பரியாசமாய் பண்ணுகிறான்.
சிலுவையில் இருக்கும்போது வாசிமா. மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ தேவனுக்கு பயப்படவே. இவ்வளவு பெரிய பாடு இல்லையாப்பா, உன்னையும் சிலுவையில் போட்டுக்கிறாங்களே, நீ தேவனுக்கு ஏன் பயப்படல? ஐயா, நீ பயப்படாத பேசுகிறேன், வாய் கூசாமல் பேசுகிறது என்ன? அந்த தேவனுக்கு முன்பாக நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? கேலி பரியாசமா சொல்கிற அந்த மனுஷனை இவன் கண்டிக்கிறான். ஒரு மனுஷன் கண்டிக்கிறான். அவசியமா நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நம்ம நடப்பித்த காரியங்களுக்கு அப்ப நம்ம என்ன செஞ்சு தவறுக்கு என்ன பண்றோம்? பலனை அடிச்சிட்டோம். ஆனா அவர் தவறு பண்ணலப்பா, அவர் தவறு பண்ணல, நம்ம தவறு பண்ணோம். அதனால நம்ம அனுபவிக்கிறது வழிதான், நம்ம அனுபவிக்கணும் தான். நம்ம சிலுவையில போடுறது நல்லதுதான். ஆனா ஏன் இயேசுவை போடுறாங்களே? அவர் ஒரு குற்றமும் செய்யாதவரே, அவரே சிலுவையில போடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏசு அவன் சொல்றான். அந்த கல்லன் சொல்றான். அவசியமா பாருங்க, இவன் ஒன்றும் தகாதது, இவர் ஒன்றும் தகாதது, இயேசு ஒன்றும் தகாத ஒன்று செய்யவில்லை என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு என்னுடைய பரதேசில் இருப்பாய். அவன் சொன்னார், ஐயா அந்த கல்லனை பார்த்து அவன் சொன்னார், இந்த சமயமே அவன் சொன்னார், அந்த ஆபத்தில் இருக்கும் போதே, ஐயா நீ மீட்பில்லை, இனி மரிக்க போற. அந்த கல்லனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா இன்றைக்கு நீ மரித்தாயரா, இன்றைக்கு என்னுடைய பரதேசில் இருப்ப அப்படின்னு சொன்னார். ஏன்? அவன் இனி மரிப்பான், அவன் மரிக்க நேரம் வந்துடுச்சு. ஆனா 2 பேரும் மரிக்க போறாங்க. ஆனா ஒருவனை மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய். இயேசு சொன்னார். ஒருவன் அந்த ஆபத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே அடியேனை நினைத்தருளும், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை கொஞ்சம் நினைத்தருளும் என்று சொல்லி அந்த நிமிஷத்தில் அவன் கேட்டதுனால கர்த்தர் அந்த நிமிஷத்தில் அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த இடத்தை அந்த நிமிஷத்தில் அவன் பெற்றுக்கொண்டான். மறுகல்லனோ அவன் சொன்ன தேவனை தூஷித்தான், தேவனை மறுதளித்தான். அது மாத்திரமல்ல, அவன் சொன்னார், இவன் தேவனானால் இவரை ரட்சித்துக் கொள்ளட்டும், எங்களை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி அவன் கேலி பண்ணான். ஆனா இந்த கல்லனும், இன்றைக்கு ஆண்டவரே அடியேனை கொஞ்சம் நினைத்தருளும், ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிறார், சிலுவையில் இருந்து தாழ்த்துகிறார், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே உம்முடைய அடியேனை ஆண்டவர் நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டது போல அந்த நிமிஷத்திலே அவனுக்கு மன்னிப்பு வந்தது. அந்த நிமிஷத்திலே அவனுக்கு பரலோகம் கிடைத்தது. அந்த நிமிஷத்திலே அவன் மனம் திரும்பினபடியா இயேசு உயிரோடு இருக்கும் போதே, ஐயா உயிர் விடுவதற்கு முன்னே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டதுனால அவனுக்கு ஒரு மறுவாழ்வு அந்த பரலோகத்தில் அவன் இயேசுவோடு கூட உட்காரும்படி ஒரு நல்ல கிருபை பெற்றுக் கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான்? அவன் இயேசு மரிப்பதற்குள்ளே, அவனை மரிப்பதற்குள்ளே ஆண்டவரிடத்திலே ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். ஆண்டவரே அடியேனை கொஞ்சம் நினைத்தருளும், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு அழுதான். ஆண்டவரிடத்திலே கேட்டான். ஆண்டவர் சொன்னார், ஐயா இன்றைக்கு என்னுடைய பரதேசில் நீ இருப்பாய், இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இயேசு அந்த மனுஷனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரே. அந்த மனுஷனை ஏற்றுக்கொண்டாரே. அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அவரிடத்தில் மனம் திரும்பும் போது, அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது, ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் நம்மையே மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஐயோ மகனே மகளே, நான் உன்னை மன்னிப்பேன், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உனக்காக ஜீவனை கொடுத்து இருக்கிறேன், என்னை நான் அர்ப்பணித்து இருக்கிறேன், என்னை நான் பலியாக ஒப்புடுத்து இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு ரத்தம் சிந்தி இருக்கிறது உனக்காக தான், எனக்காக தான். அவர் சொல்லுகிறார், ஐயா உனக்காக சிந்தினேன், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நீ ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல நான் சிந்தி இருக்கிறேன். உன்னை காரி துப்புகிற இடத்துல என்னை துப்பினார்கள். நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த நிமிஷத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவிட்டால் என்ன நடக்கும் தெரியாது, அது நரகத்துக்குள்ளே போகும். இயேசுவை அந்த கள்ளன் ஏற்றுக்கொண்டது போல நாமளும் மனம் திரும்பும் போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு மறுவாழ்வு, ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய விடுதலை. இன்றைக்கு என்னுடைய பரதேசில் இருப்பார்,
இன்றைக்கு என்னோடு கூட இருப்பேன், இன்றைக்கு தேவன் உன்னை நான் ரட்சித்து இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மீட்பை பெற்றுக்கொண்ட அன்று சொன்னார் அந்த சீஷனை போல நாமளும் மனம் திரும்பி அடுத்த கேட்கும் போது ஆண்டவர் நமக்காக தான் ரத்தம் சிந்தினார், நமக்காக தான் மீட்பை கொடுத்தார். அவரை அறியாத இருப்பதே நம்முடைய பாவம். அவர் நமக்காக, அவர் உலக ரட்சகர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தவர். அவரே நமக்காக ரத்தம் சிந்தின அந்த தேவனுக்கு முன்பதாக நம்முடைய தாய்த்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் நம்முடைய புது மனுஷனாக புதிய வாழ்வை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் வழிநடத்துவாராக என்று சொல்லி நாம் ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோமா? நாம் ஜெபித்து நம்ம முடிக்கலாம். சகோதரர் அன்பழகு நம்ம ஜெபிப்பார், அப்புறம் நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஆண்டவரே நன்றியோடு தோற்றிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாலை வேலைக்காவை ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே நீ தந்தமுடைய கிருபைக்காய் தோற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இந்த ஜெபத்தை நீங்கள் நடத்துகிற அதற்காக மக்கள் தோற்ற ஆண்டவரே நன்றியோடு தோற்றிருக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபைக்காய் தோற்றணும் ஆண்டவரே. தாவே துதிக்கிறோம் தோற்றணும் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ மத்தியிலே நான் மாற்றம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவே தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெபத்தில் ஆண்டவரே கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரதர் ஆண்டவரே அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் பேர் அந்த வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க, அவர் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே மிருக ஜீவத்தில் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எல்லா குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் தந்தீங்க ஆண்டவரே. அப்பா தோத்திரம் ஆண்டவரே கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியும், என்னையும் மாவும் குறையாதபடி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் தந்தீங்க ஆண்டவரே. இந்த குடும்ப ஆண்டவரே நீ தந்த 3 பிள்ளைகளுக்காய் தோத்திரம் ஆண்டவரே. 3 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்தலும் ஆண்டவரே. ஆண்டவரே வேலையில உயர்த்துங்க ஆண்டவரே, தாக்கியாய் நிறுத்தம் ஆண்டவரே. தாவே தோத்திரம் அப்பா. இந்த குடும்பத்தை சுற்றிலும் நீ வேலி அடைத்து நீ பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற எந்த வல்லமையும் அவருடைய வல்லமையில் வாய்க்காமல் போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்க தாக்கியாய் நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே. அப்பா அந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேராக தனித்தனியாக நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பெரியோர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையெல்லாம் நீங்க நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் எல்லாம் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே வந்தவர்கள் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர்களாய் தனித்தனியாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரை பலப்படுத்துங்க, தனி நல்ல சுகம் பலல் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. எந்த பலவீனமும் அவனை தொடாதபடி பாதுகாத்தரணும் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே ஊழியக்காரை இன்னும் வல்லமையாய் அக்கினியா எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆயிரங்களுக்கு லட்சம் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம், அக்கினியா எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்கார் மூலமா எங்களோடு நீ வேத வந்தனத்தின் மூலமாய் பேசினீர், அதற்காக தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக நீ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறைந்தீர் ஆண்டவரே. தாவே தோத்திரம் அப்பா, தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்காக நாங்கள் ஆண்டவரே ஏதாவது செய்ய எங்களுக்கு பலப்படுத்தி கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே. திருமல்லையை பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே. நாங்கள் ஒரு திருமல்லையாய் நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை வாசிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. சத்துருக்கள் மத்தியில் ஒரு பணியை ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் பெற்றாவே. நீர் அப்படி செய்ய போறபடியாய் தோத்திர ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே வீட்டில் காமோல் ஆண்டவரே
இன்னும் யார் குடும்பத்தில எல்லாம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எமக்கு நடக்காமல் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில எல்லாம் ஆண்டவரே இந்த கோட்டை எமக்கு நடக்கலாம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே நீ அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கணும் அப்பா. ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியா ஜெபிக்கணும் அப்பா. ஆண்டவரே நீ அப்படி செய்ய போகிறபடினாலும் தோற்கடிக்கணும் ஆண்டவரே. நீரை எல்லாம் வந்து பார்த்துக்கொள்ள வழி நடக்கும் அப்பா. எல்லா சுத்திக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். நத்தனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். இந்த நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே நிறுவன நேரம் போட்ட ஜெபத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமா நீ பேசுறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஆண்டவரே இந்த மிஷன் காம்பவுண்ட் ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு நகரில் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மார்க் ஆண்டவரே அன்று சுகிந்தி ஆண்டு குடும்பத்தில் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட குடும்பத்தோடு கூட ஆண்டவரே இணைஜன பந்துகளோட ஆண்டவரே சபையோடு கூட ஆண்டவரே ஆண்டவரே இப்படி கூடி ஜெபிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. thank you lord. ஓ ரிபா லாக்கர ஷாக்கா ரிபிகா பரபா ஓ ரிபா கர பல கர தரா ஒரு பெரிய கர மன கர ஷாக்கா ரிபிகா பரபா ஹalleluya கரபா கபா. ஆவியானுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தடைகள் விலகட்டும், சத்துருடைய கிரிகள் அழிக்கட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க, மிருகஜீவங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய கையின் வேலையில் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறேன், வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். 3 பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமா ஆண்டவரே மத்திய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. ஸ்டாலினுக்காக ஆண்டவரே, மனை பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் ஆண்டவர் பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே இப்படி நடக்கிற ஆண்டவரே பிரேயருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே இந்த கிராமத்தில் அத்தனை பேரும் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவியான கிரியை செய்வீராக, அற்புதங்கள் செய்வீராக, ஐயா அதிசயங்களை செய்வீராக. இப்போதே ஒரு விடுதலை தருபடியாக உங்களுடைய பொற்பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் விலகட்டும், சோர்வுகள் விலகட்டும், தேவைகளை சந்திங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, பெற்றோர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அற்புதத்தை காணட்டும். நாமத்தை மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கொண்டு பேசினீர் ஆண்டவரே. இந்த நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வார்த்தையை கொண்டு பேச எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களா ஸ்தோத்திரம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ள ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியேன் ஆண்டவரே வார்த்தை மாத்திரம் பேச இருக்கிற நீர் பொறுப்படுத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. ஆஸ்வதிங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு சொத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரம் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.